அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காணொளிப்பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். அனுரகுமார திசாநாயக்கா நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து தற்போது வாத பிரதிவாதங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்காவின் உரை குறித்து ராயதந்திர கருப்புகளும் எதிர்க்கட்சிகளும் இலங்கையின் சிவில் சமூகமும் மிகப்பெரிய அளவில் விவாதங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பிள்ளையான் மீண்டும் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இலங்கையில் என்ன விடயங்கள் முக்கியமாக நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த நிலவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். முதலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேற்று ஆற்றிய கொள்கை உரையில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்தால், எதிர்வரும் டிசம்பரில் ஒரு இடைக்கால நிலையான கணக்கு யோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். 2025ஆம் ஆண்டுக்கான பாதீடு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் அஸ்வசம சமூக நல திட்டத்தின் கொடுப்பனவு மற்றும் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது. அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் பாடசாலை பொருட்களை வாங்குவதற்கான மாணவர்களுக்கான கொடுப்பனவுகளை அரசாங்கமே வழங்கும். தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான ஏற்றுமதிகளை ஆண்டுக்கு 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்தும் நோக்கத்தில் ஐடி துறை பணியாளர்களின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரிக்கப்படும். சர்வதேச நாணய நிதியத்தின் வெளிநாட்டு நிதி வசதி தொடர்பான 3வது பணியாளர் நிலை ஒப்பந்தத்தில் இந்த வெள்ளிக்கிழமை அரசாங்கம் கையெழுத்திடும், அதாவது இன்றைய தினம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் இனி இனவாதத்துக்கோ மதவாதத்திற்கோ இடம் கிடையாது. பொருளாதார நன்மைகள் மக்களிடையே நியாயமான முறையில் விநியோகிக்கப்பட வேண்டும். சந்தையில் இருக்கக்கூடிய ஏகபோகங்கள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். அரசியல்வாதிகள், நிறைவேற்று அதிகாரிகள், அமைச்சர்கள் உட்பட அனைவரும் சட்டத்திற்கு அமையத்தான் செயற்பட வேண்டும். சட்டத்திற்கு முன்பாக யாரும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றவாளிகள் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு செயலணி ஒன்று உருவாக்கப்படும். கூட்டுறவு முறைமை புத்துயிர் அளிக்கப்படும். சுற்றுலாத்துறையினுடைய வருமான இலக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மிக முக்கியமான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் வெளிவிவகார அமைச்சு தொடர்பாகவும் இலங்கை வெளிவிவகார அமைச்சின் கொள்கை இந்தியா, சீனா, அமெரிக்கா, மேற்குலகத்துடன் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாக விரிவாக தெரிவிக்கப்படாவிட்டாலும் கூட அனைத்து நாடுகளிலும் இணக்கமான ஒரு போக்குடன் செயற்படுவோம் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த வெளிவிவகார கொள்கை தொடர்பான விரிவான விடயங்கள் தெரிவிக்கப்படவில்லை. எனவே இந்த விடயங்கள் தான் அன்றாவின் கொள்கையில் முக்கியமாக இடம் பிடித்திருக்கின்றன. அடுத்து, மக்களுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களை இந்த அரசு ரத்து செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா தெரிவித்திருக்கின்றார். ஹட்டனில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாட்டு மக்கள், மாணவர்கள் மற்றும் ஊடகங்களை அடக்குவதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும். அப்போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய தேசிய மக்கள் சக்தி அதற்காக அப்போது போராடியதாகவும், இந்த சட்டங்களை நீக்க வேண்டியதற்கான நேரம் இது யாரையும் அடக்குமுறை, ஊடகவியலாளர்களையோ மாணவர்களையோ பல்கலைக்கழகத்தினரையோ அடக்குமுறை செய்து ஒரு ஆட்சியை நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஒரு தெளிவான செய்தியை அவர் குறிப்பிடுகின்றார். இது நிச்சயமாக ஒரு ஆக்கபூர்வமான கோரிக்கையாக இருக்கின்றது. அடுத்து, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக மக்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள், பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தொடர்ச்சியாக பெய்த மழை வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதால் அங்கே மக்கள் தங்களுடைய இயல்பான நடவடிக்கைகளை செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் பொன்னாலை, மூலாய் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில், சாவகச்சேரி போன்ற பகுதிகளில் பல மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை விட்டு இடம்பெயர்ந்து பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஆளுநர் வேதநாயகன் ஐயா தலைமையில் ஒரு மிக முக்கியமான கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. மக்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து நிவாரணம் வழங்குவதற்கும் விரைவாக அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் காலத்தில் மக்களோடு மக்களாக, மக்களுக்காக எப்போதும் நாங்கள் மக்கள் பணியில் இருப்போம் என மீண்டும் மீண்டும் கூறி வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்த அன்பார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உங்கள் தொகுதிகளிலாவது மக்களுக்கு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன உதவிகளை செய்ய முடியும், உங்களால் என்ன உதவிகளை ஒருங்கிணைக்க முடியும் என்பதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். இது அன்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அடுத்து, கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு அனர்த்த முகாமைத்துவம் விடுத்துள்ள அறிக்கையில், குறித்த இரு மாவட்டங்களிலும் அண்மை காலமாக கனமழை பெய்து வரும் நிலையில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
இந்த பகுதிகளில் 27ஆம் தேதி வரை மழை தொடரும் எனவும் 24ஆம் 27ஆம் தேதியில் கனமழை பெய்வதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதிகளில் வெள்ளம் ஏற்படலாம். இதன் காரணமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்தும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. வீட்டின் அருகிலும் சாலைகளிலும் உள்ள வடிகால்களை சுத்தப்படுத்துங்கள். சிரமமாக இருந்தால் கிராம சேவகரிடம் தகவல் வழங்கி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். மழை நீடித்தால் 3 அல்லது 4 நாட்களுக்கு தேவையான உலர்ணவுப் பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும். குழந்தைகளை வெள்ள நீரில் விளையாட விட வேண்டாம். பாதுகாப்பான குடிநீரை மட்டும் பருகுங்கள். விழிப்புடன் இருங்கள் எனவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. எனவே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அடுத்து வரும் நாட்களில் குறிப்பாக 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கடுமையான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டிய ஒரு காலமாக இது காணப்படுகின்றது. அதேபோல தன்னார்வலர்கள் சமூக பணியாளர்களும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருக்கும் மக்களுக்கு தங்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் பலரும் இணைந்து கொண்டு மக்களுக்காக தன்னார்வமாக செயற்படுவதும் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஏப்ரல் 21ஆம் தேதி தாக்குதல் தொடர்பாக சேனல் 4 தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலி தொகுப்பு தொடர்பான விசாரணைகளில் மீண்டும் இன்றைய தினம் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் சிஐடியில் ஆஜராகியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணையின் அடிப்படையில் இன்றைய தினம் அவர் அழைக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான ஆசாத் மௌலானா என்பவர் சேனல் 4க்கு வழங்கிய இந்த செவி மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதில் பிள்ளையானுக்கும் கணிசமான தொடர்புகள் இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்ட நிலையில் இந்த விசாரணைகளுக்கு பிள்ளையான் சிஐடியில் ஆஜராகி இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கூடுதல் விலைக்கு பண்டிகை காலங்களில் நெருங்குகின்றன. வருடத்தின் இறுதி பகுதியில் கூடுதல் விலைகளுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் குறித்து மிக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு வர்த்தக நிலையங்கள் உரிய முறையில் பொருட்களை விற்பனை செய்கின்றனவா என்பதை கண்டறிய விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. நுகர்வோர் அதிகார சபை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதன்படி கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தால் மற்றும் காலாவதியான பொருட்களை சந்தையில் விற்பனை செய்தல் போன்ற நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி வரையில் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்படுகின்றது. எனவே விற்பனை நிலையங்களில் பொருட்களை அதிகளவாக யாராவது விற்பது தொடர்பாக உங்களுக்கு அறிய கிடைத்தால் அல்லது இதில் நீங்களும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அல்லது குறிப்பாக உங்களுடைய பாதுகாப்புகள் அங்கு ரகசியமாக வைக்கப்படும் என கூறப்படுகின்றது. எனவே பொருட்கள் விலை உயர்வால் அல்லது நுகர்வோர் அதிகார சபையினுடைய சட்டத்துக்கு மீறி பொருட்களை விற்பனை செய்வர்கள் மீது 1977 என்ற இலக்கத்தினூடாக நீங்கள் முறைப்பாடுகளை அவசர தொலைபேசி எண்ணுக்கு கொடுக்க முடியும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து உயர்தர பரீட்சை நடைபெறுவதற்கு இன்னும் 2-3 தினங்களே ஆரம்பமாகின்றது. குறிப்பாக 25ஆம் தேதி முதல் உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் மழை வெள்ளம் அனர்த்த நிலைமை காரணமாக நீங்கள் செல்லும் வழிகளில் பாதிப்பு ஏற்பட்டால் பரீட்சை இடையூறை இன்று நடத்துவதற்கு விசேட வேலை திட்டம் என்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமும் பரீட்சை திணைக்களமும் இணைந்து இதை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே பரீட்சை காலங்களில் ஏற்படக்கூடிய அனர்த்த சூழ்நிலைகளை தவிர்த்து மாணவர்கள் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் நல்ல சூழலை உருவாக்குவதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சை காலத்தில் பரீட்சார்த்திகள் மற்றும் பரீட்சை கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதற்காக அவசர கால பதில் ஒருங்கிணைப்பு பொறிமுறையை வலுப்படுத்தவும் இந்த கூட்டு செயல் திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் பரீட்சை திணைக்களத்தின் அவசர இலக்கமான 1911 தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய பிரதேசங்களிலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்து பரீட்சை நிலையத்துக்கு செல்வதில் இந்த அனர்த்த நிலைமை காரணமாக வெள்ளம் மழை போன்ற காரணங்களினால் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் உடனடியாக அந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு அறிவிப்பதனூடாக நீங்கள் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினுடைய ஒருங்கிணைப்பை பற்றி நீங்கள் பரீட்சைகளில் பங்கெடுக்க முடியும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே உயர்தர பரீட்சைகள் எழுதுவதற்கு மாணவர்கள் குறிப்பாக அவர்களுடைய பெற்றோர்கள் காலநிலை மாற்றம் அல்லது கடுமையான காலநிலை சீர்கேடு காரணமாக உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் 1911 என்ற இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு சரியான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது மரணித்த தாய் மற்றும் சிசு தொடர்பில் விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதேவேளை இவ்வாறான அசாதாரண சம்பவங்கள் தொடர்ந்தும் நடைபெறாமல் உரியவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் மக்களுக்கு பாதுகாப்பான சேவை கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறும் காதர் மஸ்தான் தெரிவித்திருக்கின்றார்.
மேலும் நோயாளர்கள் தங்களது மருத்துவ தேவைகளுக்காக வைத்தியசாலைக்கு செல்வதற்கு அச்சமடைந்திருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். சம்பவம் தொடர்பான குழுக்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ள சூழ்நிலையில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும். இதுவே மக்களுடைய நம்பிக்கையை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்று காதர் மஸ்தான் தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல கொழும்பில் உள்ள விகாரை ஒன்றிலிருந்து நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொட்டாஞ்சேனை ஜம்பட்டா வீதியில் உள்ள விகாரை ஒன்றிலிருந்தே குறித்த சடலம் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் கடகஸ்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய ஒரு இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் ஏதாவது தவறான முடிவுகளை எடுத்து விகாரைக்குள் சென்று தற்கொலை செய்திருக்கலாமா என்று காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து இலங்கையில் முழுவதும் தற்போது புதிய ஆட்சி மலர்ந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் சூழ்நிலையில் இலங்கையில் தமிழர்களின் உடைய விடுதலை போராட்டத்தில் உயிரிழந்த மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான வாரம் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது. நவம்பர் 21ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய தமிழர்கள் பகுதியிலும் புலம்பெயர் தேசங்களிலும் நடைபெறக்கூடிய நினைவெழுச்சி வாரம் தற்போது நாடளாவிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் கடந்த பாராளுமன்றத்திலும் இது தொடர்பான ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக 10வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நடைபெற்றிருந்த நிகழ்வில் நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பதற்கான நாடாளுமன்றத்தினுடைய அடுத்த ஆண்டுக்கான செயல் திட்டங்களை உள்ளடக்கக்கூடிய அலுவல்கள் பற்றிய கூட்டம் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போது ஆளுந்தரப்பினரிடம் ஸ்ரீதரன் எம்பி 26, 27ஆம் தேதிகளில் மாவீரர்கள் வாரத்தின் இறுதி நாட்களாக இருப்பதில் பங்கெடுப்பதில் சிரமங்கள் தமிழ் எம்பிக்களுக்கு இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றார். இதனடுத்து 28ஆம் தேதி மாலை நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றி குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் மாவீரர் வாரத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என தமிழ் எம்பிக்கள் கூறிய போதும் எவ்விதமான எதிர்ப்பையோ பிரதிபலிப்புகளையோ அங்கிருக்க கட்சி தலைவர்களோ ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியில் இருந்தவர்களோ வெளிப்படுத்தவில்லை என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. இது மாவீரர் தினத்தை மக்கள் அனுஷ்டிப்பதில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிர்ப்புகள் இல்லை என்பதை ஒரு மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார்கள். நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட ஒரு நாடாளுமன்ற அலுவல்கள் கூட்டம் நடைபெறுவதற்கான திகதிகளை தீர்மானிக்கின்ற பொழுது நாடாளுமன்றத்திற்கு அன்றைய தினம் மாவீரர் தினத்தினுடைய இறுதி நிகழ்வுகளால் பங்கெடுக்க முடியவில்லை என கூறியதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த திகதியை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் என்ற விடயம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது. இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக மக்கள் அமைதியான முறையில் தங்களுடைய பிரதேசங்களில் தங்களுடைய நினைவிடங்களில் மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான அமைதியான ஒரு சந்தர்ப்பம் முறை இருக்கும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே இந்த மாவீரர் தினத்தை மக்கள் எந்த விதமான ஒரு குறுக்கீடுகளுமின்றி அனுஷ்டிக்க முடியும் என்பதை தான் இந்த நிகழ்வுகள் கட்டியம் கூறி இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கையில் நடைபெறும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.